அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை குவைத் TMCA வருகிறார். அதாவது குவைத் தேசிய தினத்தை முன்னிட்டு, விடுதலை தினத்தை முன்னிட்டு, குவைத் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை ஏற்பாடு செய்யக்கூடிய 20வது ஆண்டு இரத்த தான முகாம், அதாவது இன்ஷா அல்லாஹ் வருகிற பிப்ரவரி 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் அவங்க நடத்துறதா இருக்கிறாங்க. ஜாபரியா ரத்த வங்கியில நடைபெறும். இதனுடைய இந்த இரத்த தான முகாமினுடைய ஒரு விழிப்புணர்ச்சியை நம்ம TMC-னுடைய துணைத் தலைவர், அதாவது சத்ரமனை ஹசன் அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி தெளிவான உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. ஹசன்னா அதாவது இந்த 20வது ஆண்டு நினைவு விழான்னு சொல்லிட்டு இது நீங்க நடத்துறீங்க. அது எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க? இந்த விழாவுக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்க? இது எந்த முறையில் அது இது நடத்துறதுக்குள்ள ஏற்பாடு பண்றீங்கிறத நீங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியா நீங்க சொல்லணும். இந்த யூடியூப் மூலியம் மட்டும் நீங்க மக்களை அழைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க உங்களுடைய இதை பற்றி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குவைத் வாழ் தமிழ் மக்களின் தாய் சபையாம் தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை 1995ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24 தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டோடு 30 ஆண்டுகள் முடிவடைந்தது. குவைத்திலே துவங்கப்பட்ட ஒரு பழமையான தாய் சபை தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை. தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவையின் பல்வேறு சாதனைகள் ஒன்றான இரத்த தான முகாம், அதாவது குவைத்திலேயே இரத்த தான முகாம் முதல் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவையில் தான். 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இரத்த தான முகாம் சிறப்பு நடைபெறுவது. இது 20ஆம் ஆண்டு விழாவாகும். இந்த நாட்டினுடைய தேசிய தினத்தை முன்னிட்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டும் நாம் வாழ்வாதாரத்தில் வந்த இந்த குவைத் நாட்டிற்கு நாம் நம்மளுடைய நன்றி கடமை செலுத்த வேண்டும். இந்த நாட்டுக்கு நன்றி நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிற்கு விசுவாசம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சீரியஸ் சிந்தனையோடு அந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. நாம் வாழும் இந்த மண்ணிற்கு, நம் வாழ்வாதாரம் கொடுத்த இந்த மண்ணிற்கு நாம் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்டை நாம் நேசிக்க வேண்டும். இந்த நாட்டு சுதந்திரத்தை நாம் நேசிக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களை நேசிக்க வேண்டும். இந்த நாட்டு சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு துவங்கப்பட்டதா தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவையின் சிறப்பான ஒரு ஏற்பாடு இந்த இரத்த தான முகாம். இந்த இரத்த தான முகாம் என்பது 2016ஆம் ஆண்டு முதல் துவங்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தோடு 20 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்டுடைய தேசிய தினம் குடியரசு தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இது தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இது எத்தனை மணிக்கு கரெக்டா இதை நடத்துறீங்க? இது சரியாக காலை 7:30 மணிக்கு தொடங்கப்படும், 1 மணிக்கு முடிவடையும். வெள்ளிக்கிழமையா? அந்த அன்னைக்கு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி என்ன கிழமை வருதோ அதே கிழமை தான். அதே கிழமை காலையில 7 மணிலிருந்து 1 மணி வரை. 1 மணி வரை. யார் வர்றாங்க? யாரு ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு விபி வராங்க. ஒரு வருஷம் முன்னாள் பாராளுமன்ற அப்துல் ரஹ்மான் EP வந்தாங்க. ஒரு வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் தமுக தலைவர் ஜவஹர்லால் வந்தாங்க. ஒரு வருஷம் மனித ஜனநாயக கட்சி தலைவர் ஜமீல் முன்சார் வந்துட்டாங்க. சில நேரங்கள்ல இந்திய தூதரக அதிகாரிகள் வருவாங்க. சில நேரங்கள்ல இந்த குவைத் அரசு அதிகாரிகள் வருவாங்க. காவல்துறை அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் வருவாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சிறப்பு கலந்து கொள்வார்கள். அதே போல இந்த வருடமும் ஒரு சிறப்பு விருந்தினர் இலங்கை தூதரகத்தினுடைய தூதுவர் அப்துல் ஹலீம் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். மத்தியான உணவு ஏற்பாடு பண்றீங்க? வருகை தந்திருப்பவருக்கும் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது ரத்தம் கொடுப்பவர்களுக்கு உணவும் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். விருந்தினர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல குருதிப்படை வழங்குபவர்களுக்கு வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையே நேரடியாக பங்கேற்று குவைத்துள்ள அனைத்து தமிழ் அமைப்புகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், ஜமாத்தார்கள், நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த சிறப்பிக்குமாறு தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த ஆலோசிப்போம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் இதில் பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன்.